மலையில தான் பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ள வடிவடிக்குது ராசா என்ன வைக்கப்பா கொஞ்சம் கூட கருணை இல்லாத சூரியனா இருக்கு சொல்லத்தான் வேணும் இருக்கா எடுக்கிறான். ஓ ஹலோ ஓமடா சொல்றா வீட்டான்டா. ஓ அடா வாங்கணும் என்ன ஓமாடா ஓ வாங்கணுமோ ஓ ஓ அது சார் என்ன சொல்றார் என்ன அது அது முக்கியம்தான்டாப்பா அது அதை பார்த்தா தானே படிச்சா தானே அது என்னென்று செய்யலாம் அது அங்கே இதுகள் போடலாம் ஓமடா அது அதை கதைக்கல சார்கிட்ட இருக்கா நான் பேருந்து தாரன்னு சொல்லேன் சாருக்கு காசு ஏண்டா ஒருக்கா சொல்லண்டா அடே அப்பாட்ட வாங்கலாடா அப்பா மனுஷர் இங்க அந்த இதுகள் வேலையிலன்னு திட்டுறது இவ்வளவு அவ்வளவு 5000 ஐயோ அப்பாட்ட வாங்கலாடா நீ அப்பா மனுஷன் வயல் வேலைன்னு திட்டுறதான்னு ஐயா வாங்கி அது சரி அப்ப நான் என்ன சரி கூலி வேலைக்கு தான் போவோம் கூலி வேலைக்கு தான் போகணும் இதை விட்டா வேற என்ன வாங்கிக்கிறார் அப்பா அப்பா கூப்பிடுற கேட்டுட்டு போல கூப்பிடுவா அப்பா சொல்லுங்க என்ன வக்கியா இருக்கேன்டா ஓ என்ன என்ன காசு சே ஒன்றும் இல்ல சொல்றா இல்ல ஒன்றும் இல்ல நான் போறேன் நான் உள்ள இங்க வா என்ன இதுக்கால எப்படி நீ சின்னல்ல அடிச்சு பெரிய ஆளா வரணும்னு சின்னல்ல இருந்தோம் நான் தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படணும் ஆமாப்பா என்ன என்ன காசு என்ன இது பிரச்சனை அப்பா கஷ்டப்பட எனக்கு தெரியும் நான் உனக்கு விளங்கும் குடும்பத்துல சின்னல இருந்து நான் அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறோம் விளங்கும் அதுக்காக எந்த கஷ்டத்தை உங்கள காட்டல தானே என்ன பிரச்சனை சொல்லு விடுங்க நான் பார்த்துக்கொள்றேன் என்ன பிரச்சனை என்ன சொல்லு இல்ல கொஞ்சம் காசு தேவைப்படுது இந்த பொலிட்டிக்கல் சார் டியூடும் புக்கும் வாங்கணும் காசு தேவைப்படுது அதை கேளண்டா வேணும் அதுக்கு ஏன் கம்மி கொண்டு இல்ல அது கொஞ்சம் பரவாயில்லப்பா கூட வேணாம் நான் பாக்குறேன் போட்டோகாப்பி அடிக்கலாம் உங்களை எதை விட்டாலும் படிப்பை விடக்கூடாது எப்படி எதை விட்டாலும் படிப்பை விடக்கூடாது எனக்கு நீ வந்து யூனிவர்சிட்டி போய் பெரிய ஆளா வரணும்ட்டு சின்னல இருந்து உனக்கு தெரியும் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியும் அடிக்கிறேன் அப்ப அந்த அண்ணன் பார்த்துட்டு தான் எவ்வளவு படிச்சு பெரிய ஆளா வந்திருக்கேன் முடியல கம்பஸ் முடிஞ்சா அது வேலை கிடைக்கவே இல்லையா படிக்கிறானோ இல்லையா அதே மாதிரி இந்த படிப்புல இதுல காசு பாக்கல அது எவ்வளவு காசு தரணும்னு சொல்லு கூட விடுங்க நான் பாக்குறேன் சொல்றேன் நான் எல்லாம் பாக்குறேன் நாங்க எல்லாம் இந்த பந்தம் இருக்குது இதெல்லாம் பந்தம் இருக்கு சொல்லு புக்குக்கு 4000 டியூடு காயின் புக்குக்கு 4000 டியூடு காயின் புக்குக்கு 4000 நான் புக் போய் கொஞ்சம் பெரிய கட்டு புத்தம் புக்குக்கு 4000 டியூடுக்கா அப்படியெல்லாம் போகுது தாளுகள் கொஞ்சம் விலை ஓடிட்டு போட்டோ காப்பிக்காரங்க 5 ரூபாய்க்கு போன முறை எல்லாம் கட்டிக்கல அதெல்லாம் அது அது புத்தகம் சைஸ்ங்க பார்த்து இதாண்டா இதுக்கு ஒரு 500 எக்ஸ்ட்ரா தந்தியிலன்னா அது வாங்கலாம் கொண்டு போய் பேசுக்கு இருக்கு காசு எடுத்து போட்டு ஒரு வச்சு விடு கொண்டு சரியா படிப்பு விஷயத்துல அப்பாவோட கேட்கறதுக்கு அவனுக்கு சொல்றேன் சொல்லு அங்கே போய் சொல்லு வெயிலுக்கு நிக்காத கருத்துருவா போ ஏற்கனவே கருத்து போயிருக்கு ஹலோ ஓ தந்துட்டார் அப்பா ஐயாண்டோ ஐயாண்டா காணும் தானே பாக்கலாம் தானே அடிக்கிற வழியப்ப சரி ஓகே நான் பாருங்க எத்தனை மணிக்கு 1:45 சரி ஓகே ஓகே இல்ல இது வெயிலுக்கு போற ஓ இல்ல என்ன சார் என்ன சார் ராமமூர்த்தி சார் அட ராமமூர்த்தி சார் பொலிட்டிக்கல் சார் ஆட அவரா அவர் போ 5000 ரூபாய்க்கு பண்றாரு ஆள் கொஞ்சம் டிமாண்ட் அப்ப டிமாண்ட் சரி ஜனம் கூட வந்துட்டு சரி முந்தியனா அப்படி வாங்குறேன் படிச்சு நல்ல நிலைமைக்கு வா சரியா கஷ்டம் இந்த கஷ்டத்தை உங்கள தெரியா அம்மா கத்துறான் தண்ணியை நிப்பாட்டடா மோட்டர் கூட போறான் சரி போ அம்மா கத்துறான்டா அம்மா வைக்கிறேன் காசு கட்டுறான் நான் தானே கட்டுறேன் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் ராமமூர்த்தி 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 என்ன
என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினின் மீது மறையட்டுமே. ஐயா அருமையாக பாடு. இது இது இந்த மாமாட்ட காணிதான் சும்மா அடுத்து பிடிச்சோம் நிக்கிறான். இந்த காலத்தில் விளாம்பலங்களின் மனமும் நன்றாகத்தான் இருக்கு. ராமமூர்த்தி ஐயா நீங்கள் அந்த ராமமூர்த்தி இது நான் என்ன பொய்ய சொன்னேன் உங்களை பற்றி அல்ல டிமாண்டா வந்தீங்கன்னா அது சார் ஏன் நீங்க 5000 ரூபாய் விட்டு தோணிக்கிறீங்க புத்தகம் எல்லாம் 5000 நான் இதுவரை காலத்தில் எனது வகுப்பிற்காக வசூலிக்கும் 500 ரூபாய்களை தவிர காய்ச்சி கொண்டிருக்கேன் பாரு பொறைக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார் 500 ரூபாய்களை தவிர நான் வேறு எதுவும் காசுகளோ பணங்களோ வாங்கினது இல்லையே. நீங்கள் காசு தருவதாக கேட்பதாக சொல்லி என்னுடைய மகன் காலை நான் தண்ணி அடித்து கொண்டிருக்கும் பொழுது 5000 ரூபாய் தண்ணி அடித்தல் என்பது நீங்கள் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சதா சார்? நீங்க உங்களோட ஏதோ தமிழுக்கோ பொலிட்டிக்கல் ஏதோ 5000 ரூபாய் புத்தகம் ஏதோ விற்கிறீங்களு போட்டு காசு வாங்கி கொண்டு போறோம். அந்த காலத்துல சார் எங்களை அப்பா அம்மா அனுப்புவாங்க 5 ரூபா 10 ரூபா டியூட் தான் அவ்வளவு. இந்த காலத்தில் கூட வெளியிடங்களில் எல்லாரும் 1000 ரூபாய்கள் 2000 ரூபாய்கள் வாங்கும் பொழுது கூட நான் எனது மாணவர்களுக்காக வெறும் 500 ரூபாய்கள் தான் வாங்குகின்றேன். அப்ப நீங்க 5000 ரூபாய்க்கு நான் ஒரு காலத்திலுமே 1000 வாங்கினதே இல்லை. சரி வலிக்கிறேங்க சார் பாப்பா. அந்த நான் இன்றைக்கு என்னத்துக்கு வாங்கினு தெரியல. அதுதான் சார் மனசின சீலியோட தெரியல. இது ரோஜா கலர் வேட்டி, இது கிளிப்பச்சை நிற மேலாடை. மேலாடையை போட்டு கொண்டு இந்த வெயில் காலத்தில் இதுதான் உடம்புக்கு நல்லது. நான் இக்கரை நோக்கி செல்கின்றேன் வருகின்றேன். நீங்கள் யாருடைய தகப்பனர்? நான் இவன் காத்துண்ட. அவர் வகுப்பிற்கு நேரம் தவறாமல் வருகின்றார் என்று நீங்க நினைக்கிறீர்களா? ஆமா நினைக்கின்றேன். அவர் வகுப்புக்கே வருவதில்லை என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி நீங்க சொல்லுங்க. நான் காய்த்து எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வருகின்றார். வரும்போதும் பொம்பளைகளை நோக்கி உத்து பார்த்து கொண்டு இருக்கின்றார். நேற்றைக்கு கூட அவர் எங்கேயோ ஏதோ பார்க்கணும் கண்ணு கதைச்சு முடிங்க சார். இந்த வெயிலுக்கு உங்களோட கதையில கேட்டு பிடிச்சோண்டு நிக்கல. உங்களுக்கு முதல் இந்த இப்ப இருக்கிற காலங்களில் உங்களுக்கு தமிழில் பேசினால் கடுப்பாகும். தமிழ்ல பேசுங்க சார். இப்ப என்னத்த கதை பிடிச்சோன்னு அரச படங்கள்ல வார மாதிரி போங்க சார் போங்க. மனசின சீரியை முடித்து பிடிச்சுக்கொண்டு இங்கே பாருங்கள். நீங்கள் தயவு செய்து என் குடும்ப விஷயங்களுக்கு தலையிட வேண்டாம். இது வேட்டி. அதுபோல் என்னுடைய மகனை பற்றி குறைகளை நீங்கள் எங்களுடன் ஆசான் முடித்து போறா. இப்படித்தான் அந்த காலத்தில் நாங்கள் படிக்கும் போது ஆசான் அடித்தால் வீட்டை வந்து உங்கள் மனசின் சீலையை கொடுத்து விட்டு செல்லு விடுங்கள். மனசின் பாவாடையை கட்டி தெரியுங்கள் செல்லுங்கள் படிக்கணுங்க. இப்படி தகப்பனே இருந்தால் பிள்ளை எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஏற்ற சேலை. ஐயோ சீலையோட வந்து பண்றவன் பெரிய காத்தால 5000 வாங்கிட்டு போவான். ராமூர்த்தி சார்கிட்ட போறேன்ட்டு அப்ப அந்த நாய் டியூட்டுக்கு வேண்டியதில்லை. அப்ப அது திருந்தே இல்லை. என்ன இதுகளுக்கு நான் கஷ்டப்பட்டு படிப்பிச்சு ஒரு இடத்துக்கு வரவன் பண்ணி இதை அனுப்புறேன். இது என்னடா காசை வாங்கி கொண்டு போய் இவனை எல்லாம் கதைக்கிற அளவுக்கு என்ன வச்சிருக்கு. விரட்டு வந்த நாய் விர விட்டு பாப்பேன். காசை வாங்கி கொண்டு போய் நாயை காணாம இல்லை. இந்த பேஸ்புக்ல இவற்ற வீடியோ வருது. படம் அம்மா போற லெவல் விஜய் காண்டி பாக்கலாம். போர் ஒன்னும் தேவையில்லை. இன்னொரு படம் தான் அண்ணா நடிச்சு போட்டு இதுக்கு போறாரு. நிறைய பேர் சொன்னாங்க இந்த உலகம் தான் நல்லா படத்தை இருந்தே பாக்கலாம். இன்னொரு புறம் இருந்து பார்த்தா போர் லெவல் திருசா 2 நியூஸ் காண்டியே பாக்கலாம். பாட்டு காண்டியே பாக்கலாம். அடுத்த விஜய் யாருன்னு ஒரு காட்டியிருக்கோம். யாருன்னா சொல்லல கொஞ்சம் வரானே கலவையான இது அதுல தேவையில்லை. எங்களுக்கு தலைவனா பார்த்தாங்க ஒன்றும் இல்ல. படம் பாருங்க. பெங்கல் பிரபு போயிட்டு வா. ஓ அப்ப இதுக்குத்தான் நீ காசு வாங்கி இருக்கிற என்னட்ட வா விட்ட வெறுவே தானே சாப்பிட வா விரட்டும்.
அப்படி அம்மா பாட்டம் விஜய் போறல ஏன்னா கொண்டு விஜய பார்த்து சந்தோஷம் போறன்னு தெரியல கதை அந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் பெருசா கொண்டு வந்தேன் எனக்கு ஹீரோயின் யாருன்னு தெரியல சினேகா ஹீரோயினா அடுக்கு வந்து அந்த சூர்யா அந்த படத்துல வந்த மாதிரி பெருசா ஒரு 2 நிமிஷம் பாட்டுக்கு வந்து அம்மா விசார கிளப்பி விட்டான் அதுலயும் அந்த அடுத்த விஜய் அந்த ஐயோ இன்னத்த அந்த கடைசி ஒரு சீன் ஒன்று விட்டான் குளோனியல் சயின்ஸடா இது கெமிஸ்ட்ரி குளோனியலோ அந்த டீட்டெயில் வெங்கட் பிரபு அவருக்கு தான் தெரியுமா குளோனியல் டீட்டெயில்ஸ் அந்த சாருக்கு தான் தெரியும் ஓ அது குளோனியல் முறையில் செய்யப்படுறது என்னென்னு எனக்கு விளங்கல கடைசி அது அந்த அதுதான் எனக்கு கொஞ்சம் குழம்பி கொண்டு வந்தது அதை விளங்கப்படுத்தவும் அந்த கொஞ்சம் வடிவா இல்லை அப்போ என்ன செய்யறேன்னு தெரியாம போயிடுச்சு ஓ குளோனியல் சயின்ஸ் தானே பொலிட்டிக்கல் இது கெமிஸ்ட்ரியோ தம்பி இதுல அது குளோனியல் படிப்பா இருக்க கூடாது கை இருக்கு அது குளோனியல் அது சேர்த்தாங்க மங்கன் பிரபு சேர்ட் ஓ என்ன குளோமியல் என்ன குளோனியல் ஓ என்ன குளோனியல் சயின்ஸ் நீங்க என்ன பாடம் எடுக்கிறீங்க ஆர்ட்ஸ்ல என்ன குளோமியல் எல்லாம் இருக்குது இல்ல ஓஎல் படிச்சது அப்ப ஓஎல் படி ஒருத்தன் கேட்டோம் குளோனியல் சயின்ஸ் என்ன மாதிரி என்ன மாதிரி இப்ப டியூட் எல்லாம் வாங்கிட்டியோ அப்போ அது நாளைக்கு தான் தெரியும் இங்கதான் காசு வந்து போட்டு வாருங்க டியூட் வாங்க காசு கொடுங்க இப்ப எங்க காசு கொடுத்து போடு கிளாஸ் ஒரு பேக் கலட்டு பாத்துலுங்க எத்தனை நாள் கிளாஸ் போனி இப்பதான் தொடங்கி இவ்வளவு காலத்துல இவ்வளவு காலத்துல உங்களோட சார் இவ்வளவா படிப்பிச்சோம் புது கோப்பி பழைய கோப்பி முடிஞ்சு உள்ள பழைய கோப்பி முடிஞ்சு மற்ற கோப்பி வேற என்ன இதான் இந்த குளோனியல் முறை அது என்னது அது என்ன மாதிரி இன்னொரு ஆளை செஞ்சு இப்படி விடுறது என்ன இதே மாதிரி தான்டா அண்ணே மாதிரி உன்னை செஞ்சுனா நீ அதே மாதிரி வருவேண்டு ஆனா நீ 5000 ரூபா வேண்டிட்டு வந்து எனக்கு பக்கத்துல ஏதோ சோககரமான மியூசிக்கலையும் போட்டு நல்ல மாதிரி நடிச்சு எங்க போயிருக்கிறேன் டிக்கெட் எவ்வளவு நீ பார்க்கணுமா சொல்ல வாயத்துற கண்டென்ட் வந்து யூடியூப்ல நல்லா போட்டி கொடுத்துருந்தேன் வாயத்துற இன்றைக்கு நாளைக்கு அடுத்த நாள் தான் போக மாட்டேங்கிறோம் இல்ல முதல் நாள் பார்த்தா தான் நல்லா போடா வெளியில போ பேக் இருக்குதாங்க சார் அடுத்து வாங்க போ அப்படியே போ வெளிக்கிடு போ வேற கூட நீ வீடு பக்கம் போ வெளிக்கிடு போ குளோனிக்கு போறோம் போ இன்னும் உன்னை சேவை போல அந்த வெளிக்கிடு வீட்டு பக்கம் வரக்கூடாது வெளிக்கிடு போ சிறுசாவோ போ அதுவரையும் பாரது சிறுசா பற்றி கேட்டோன்னு இதுவரையும் பாரது கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ஆமெண்ட் பின்ன எனக்கு கிளாஸ் முடிய வாரன் வெளிக்கிடு போ வெளிக்கிடு படிக்கிறது பொலிட்டிக்கல் அதுக்குள்ள கெமிஸ்ட்ரி பிசிக்ஸை கொண்டு என்ன பாய் போ நாய் போ எத்தனை மணிக்கு போகணும்னு தெரியல படத்துக்கு பார்ப்போம்